பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆர்டிஃபிஷியலா பண்ணணும், ஹீரோயின்ஸ் வந்து புதுசா காட்டணும்னு பண்ண மாதிரி இல்ல, சூப்பரா இருக்கு. அது கரெக்டா செட் ஆயிருக்கு உங்களுக்கு அந்த இதுவுமே. சூர்யா சார் பூஜா டே மேமோட லவ் வந்து சூப்பரா ரொம்ப நாள் கழிச்சு வாரணமாயிரம்க்கு அப்புறம் சூர்யா வந்து இந்த லவ் பண்றது அதுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்ரேயா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லுக்ல இருக்காரு, அதுலயே கொஞ்சம் நடுவுல வேற வேற சீன்ஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல இருக்கு. ஒரு 3-4 லுக் வருது ப்ரோ, சூப்பரா இருக்கு. சூர்யா சார் சொல்லவே வேணாம், அவர் என்ன பண்ணாலும் அழகா இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் ஃபீல் வேற லெவல்ல இருக்கு, வைபா இருக்கும். இப்போ இருக்கும் வைபா இருக்கும். இன்னும் நிறைய படம் பார்த்தா கூட பத்தாது போல, நிறைய ஷோஸ் பார்த்தா கூட அந்த வைப் எண்ட் ஆகாது. நிறைய செகண்ட் ஹாஃப்ல அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா லாக் ஆகுற மாதிரி இல்ல லாக் ஆகல ப்ரோ. படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் அந்த ஸ்டோரி ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாமே காட்டலாம். மேபி அப்படி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஃபாஸ்டா இருந்தது. டைம் போனது தெரியல, சூப்பரா இருந்தது. தனிமா சாங் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து சிங்கிள் ஷாட் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அது சூப்பரா இருக்கு. சாங்கும் இருக்கு, பேசுற சீனும் ஒரே டைம்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸ்ரேயா மேம் சூர்யா சார் ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு படம் நடிக்க வேண்டியது, ஆனா பாட்டு பண்ணி சூப்பரா இருக்காங்க. ஸ்ரேயா மேம் சூர்யா சார் பாட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கேமியோ வந்து எதுவுமே கேமியோ ஸ்ரேயா மேம் தான் டான்ஸ் ஆடி இருக்காங்க ஒரு பாட்டுக்கு, லவ் டீடாக்ஸ். அவங்க தான் கேமியோ, அவங்களும் பெரிய ஹீரோயின் தானே. சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு. அவங்க ஒருத்தர் நல்லாவே ஏன் ப்ரோ நெகட்டிவாவே கேக்குறீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம் சூர்யா சார், யார் வேணா பார்க்கலாம் ப்ரோ. ஏன் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஃபேன் இல்லையா? அவர் எவ்வளவு படம் பண்ணியிருக்காங்கன்றாங்களே, ஃபேன் கிடையாதா? நீங்களாம் லவ் படம்னு சொன்னா பார்க்க மாட்டீங்களா, இல்ல ஃபேமிலி படம் பார்க்க மாட்டீங்களா? அப்படி கிடையாது, படம் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன பண்ண நெகட்டிவ் சொல்றவங்கள வந்து டைட்டில் கார்டுல போடாம நல்லா இருக்குன்னு சொல்றதையும் போட்டீங்கன்னா, இப்போ நீங்க மீடியாக்காக தானே கேக்குறீங்க, அதுக்கு கரெக்டா நல்லது சொல்றவங்கள போட்டீங்கன்னா படம் வாய்ப்பு இருக்கு. நீங்க அனிமல் படத்தை விட வைலன்ஸ் இதுல கம்பேர் பண்ண 0 தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நீங்க இதுக்கும் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வைலன்ஸ்னா அதுதான், இதுல வைலன்ஸ் தான் இல்ல, சண்டை. கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படிதானே இருக்கும். நான் பார்த்தது இல்ல, பார்த்துட்டு நீங்க கேக்குறீங்க எனக்கு தெரியல. பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. இல்ல படம் பார்க்கலையா அப்போ நீங்க? எனக்கு தெரியல. படம் வந்து வைலன்ஸாலாம் இல்ல, ஃபைட் சீன்ஸ் தான் ப்ரோ இருக்கு. வைலன்ஸ்லாம் இல்ல படத்துல. வைலன்ஸ் பண்றதுக்கு அவரனா யாரோ அப்படிலாம் கிடையாது. ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கு, லவ் இருக்கு. லவ்லாம் கேட்க மாட்டீங்க, எமோஷன்ஸ் கேட்க மாட்டீங்க. எங்களுக்கு வந்து ஃபைட் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சூர்யா சார் ஃபைட் பண்றது அது பிடிச்சிருந்து. விது சார் ஜோஷி சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஜோஷி சாரோட ஆக்டிங், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூஜா டே மேம் டப்பிங்கும் நல்லா இருக்கு. இனிமேல் எல்லா படத்துக்கும் அவங்களே பண்ணலாம் போல, நல்லா இருக்கு. பூஜா ஹிட்ஸ் வந்து ரீசெண்டா எந்த படம் நடிச்சாலும் அந்த படம் வந்து ஃபிளாப் ஆகுது. இந்த படம் தப்பிச்சிடலாம் சார். பூஜா டே மேம் நான் எதுவுமே பார்க்கல சார். சூர்யா கூட நடிச்சிருக்காங்கன்ட்டு தான் நான் அவங்கள ஃபாலோவே பண்றேன், அவ்வளவுதான். மற்றபடி கார்த்திக் சுப்ராஜ் படமே நான் அதுக்காக தான் ஃபாலோ பண்றேன். அப்டேட் கொடுப்பாருல ஏதாவது சூர்யா சாருக்குன்ட்டு தான் சார். நான் கார்த்திக் சுப்ராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது சார், இந்த படத்துக்காக தான் தெரியும். நான் பீஸா படம் மட்டும் தான் பார்த்திருக்கேன், அதுவுமே இவர் தான் எடுத்தாரு. நீங்க எங்க அண்ணன் இப்பதான் சொன்னாங்க ஒரு 5 days முன்னாடி ஆடியோ லான்ச், அப்பதான் தெரியும். சூப்பரா இருக்கு. எனக்குன்னா இவ்வளவு படம் இவர் எடுத்திருக்காரு, நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு, இப்ப பார்க்கலாமே இவர் படம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களே ஆடியன்ஸ் சொல்லுங்க வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்காதீங்க. எப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஒதுக்குற மாதிரி சூர்யா சாரை மட்டும் ஒதுக்குறது மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணாம எல்லாமே பார்க்கலாம். வேஸ்ட் எல்லாம் கிடையாது. படம் சூப்பரா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு படம், எங்கேயுமே லேக்லாம் இல்ல. ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, செகண்ட் ஹாஃப் விட. தேங்க்யூ. படம் சாங் ரீச் வச்சு தான் வந்தேன். படம் எக்ஸ்பெக்ட் பண்ணது விடவே நல்லா இருக்கு. ரொமான்ஸ் சீன்ஸ் ஒரு அளவு தான் இருக்கு, பட் சாங்ஸும் ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. அவரோட விண்டேஜ் லுக் நல்லா இருக்கு. அப்புறம் ஹீரோ நல்லா இருக்கு. சரிப்பா, இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த பாட்டா பிரிச்சு அந்த மாதிரி அந்த இது அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலா அவர் மியூசிக் கேட்காக தான் வந்தேன். நான் சூர்யா ஃபேன் இல்ல, அந்த மியூசிக்காக தான் வந்தேன். கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கடைசியில என்ன நினைச்சேன்னு ஆனா நல்லா இருந்துச்சு. மூவி பயங்கர சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாத்தோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அதுவும் சூர்யானா சொல்லவா வேணும், கொடுத்தா அவ்வளோ இதாக சூப்பரா பண்ணாரு. இங்க எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்காரு. ஃபைட் சீன்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப மாசா பண்ணிருக்காங்க. அதுவும் புது விதமான ஒரு சீன்லாம் இருக்கு. கிளைமேக்ஸ்ல ட்விஸ்டும் இருக்கு, கிளைமேக்ஸ்ல காமெடியும் இருக்கு, பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஒரு சிலர் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஹாஃப் தான் படத்தை வந்து புடிச்சு நிறுத்தி வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. ஓகே தான் ப்ரோ, ரொம்ப ஆவரேஜ் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, இன்னும் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம். என்ன ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணல, படத்துல பிளாட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நல்ல ஒரு பிளாட் இருந்து அதை வச்சு சூர்யா மேல வர மாதிரி. படத்துல பிளாட் எதுவுமே இல்ல, சூர்யாவே நம்ம பெரிய இதுவா காமிக்கிறாங்க. ஓகே, அது என்ஜாய் பண்றதுக்கு நிறைய பேருக்கு, எனக்கும் சூர்யா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பிளாட் இருக்கணும்ல ஒரு படத்துல, அந்த பிளாட் இல்ல இந்த படத்துல. ரொம்ப ஒரு மாதிரி போரிங்கா, ரொம்ப இழுத்து மாதிரி இருந்தாங்க. ஆனா சூர்யா காமிச்ச சீன்ஸ், சூர்யா அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு.
மியூசிக் சந்தோஷம் மியூசிக் அந்த மியூசிக் வாஸ் குட். மியூசிக் நல்லா இருந்து கனிமா பாட்டுக்குலாம் எல்லாரும் ஆடினாங்க தேட்டர்ல, பயங்கரமா இருந்தது அந்த பாட்டுலாம். மீதி இந்த ஓஎஸ்டி மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நல்லா தான் இருந்தது. ஆனா அதான் மெயின் கம்ப்ளைண்ட் பிளாட் இல்லாதனால தான். அது இருந்தா கூட நல்லா இருக்கும். பிரகாஷ் ராஜா இருக்கு அவருக்கு அவ்வளவு பெரிய ரோல்லாம் இல்ல bro. நம்ம கம்மி ரோல் தான். ஆனா பிரகாஷ் ராஜ் ரொம்ப கம்மி ரோல் தான், அவ்வளவு பெரிய ரோல் இல்ல. ஒரு பெரிய ரோல் இருக்கு, ஆனா அந்த படத்துல அவ்வளவு ஸ்கிரீன் பிளே அவருக்கு இல்ல, ஸ்கிரீன் டைம் இல்ல அவருக்கு. கிளைமேக்ஸ் அப்படி அதான் ப்ரோ, பிளாட் இல்லாம எங்க ஒரு கிளைமேக்ஸ், அதனால அவ்வளவு எதுவுமே கிளைமேக்ஸ். நான் சூர்யா fan தான். அதுக்காக நான் சூர்யாவை என்ஜாய் பண்ணேன். ஆனா பிளாட் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு படம். ஓகே, தேங்க்யூ.